பிரான்சில் பல தசாப்தங்களாக பின்பற்றப்பட்டு வந்த சொத்து வரி கணக்கிடும் முறையை மாற்றியமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. தற்போதுள்ள பழைய முறை நீதியற்றது என்று விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில் வீடுகளின் தற்போதைய சந்தை மதிப்பு மற்றும் வசதிகளுக்கு ஏற்ப வரியை மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி சீர்திருத்தத்தினால் நாடு முழுவதும் சுமார் 7.4 மில்லியன் குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பழைய வீடுகளில் வசிப்பவர்கள் மற்றும் நீண்ட காலமாக தங்களது வீடுகளை புதுப்பிக்காதவர்களுக்கு இந்த வரி மாற்றம் பெரும் சுமையாக மாற வாய்ப்புள்ளது. தற்போதைய சொத்து வரியானது 1970ஆம் ஆண்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட வாடகை மதிப்புகளை அடிப்படையாக கொண்டே கணக்கிடப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் வீடுகளின் தரம் மற்றும் சுற்றுப்புற சூழலில் ஏற்பட்டுள்ள பிரம்மாண்ட மாற்றங்கள் இந்த பழைய முறை கணக்கில் கொள்வதில்லை என்பதே இந்த மாற்றத்திற்கு காரணமாகும். நகர்ப்புறங்களில் நவீன வசதிகளுடன் கூடிய வீடுகளை கொண்டிருப்பவர்கள் மற்றும் சொத்து மதிப்பு உயர்ந்துள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிக வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதே சமயம் சில பகுதிகளில் சொத்து மதிப்பு குறைந்திருந்தால் அவர்களுக்கு வரி குறையவும் வாய்ப்புள்ளது. எனினும் ஒட்டுமொத்தமாக பலருக்கு வரி உயர்வு இருக்கும் என்றே அஞ்சப்படுகிறது. வரி விதிப்பில் வெளிப்படைத்தன்மையுடன் சமத்துவத்தையும் கொண்டு வருவதற்கே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. புதிய வீடுகளுக்கும் பழைய வீடுகளுக்கும் இடையிலான வரி வித்தியாசத்தை குறைப்பதே இதன் முக்கிய நோக்கம் என்று நீதித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.